ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி கொஞ்சம் புதினா மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம வீடியோவாக இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுக்கோங்க. இதில் இது நிறைய வளர்ந்துருச்சு. இது எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா தான் வளரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா பூவெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா. இது இன்னைக்கு தான் இதை வச்சு தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல். எவ்வளோ எடுத்தாலும் பயப்படாதீங்க, அந்த ரூட் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் அது அப்படியே வந்துடும். ஸோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன், எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ எடுத்தாச்சு. ஆக்சுவலி மேக்ஸிமம் புதினா ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எதுவுமே கிடையாது. கவலைப்படாதீங்க, இந்த ரூட்லேருந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது. ஸோ நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். நான் ஏன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா, இது ஃபுல்லாக வதக்குனா கூட கம்மியாக தான் வரும். ஸோ அப்பப்போ ஹார்வெஸ்ட் பண்ணி அப்படியே புதினாவோ சட்னியோ ஏதோ நீங்கள் செஞ்சிடலாம். ஓகேயா? அப்படியே வாங்க, இன்னொரு இடத்துலையும் புதினா இருக்குது, அதையும் எடுக்கலாம். அங்கே கிரவுண்டில் வச்சுருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இது தொட்டியில் இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதுலேயும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். இது தொட்டிலே தான் இருக்கும். இது ஒரு 2 years தான் இருக்கு என்கிட்ட. இதை நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஐ திங்க் இது நல்லா இருக்குது. இது ரொம்ப முத்திட பயமாக இருக்குது எனக்கு. ஸோ நான் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் இந்த பாவக்காய் இதுக்கு மேலே வளருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதையும் நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இது குட்டி பாவக்கான்னு நினைக்கிறேன். இது அப்படியே பொரிச்சிட்டா நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த வெண்டைக்காவையும் கரெக்டாக நம்ம எடுத்துடணும். லாஸ்ட் டைம் ரொம்ப முத்திடுச்சு இல்லையா. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது சைஸு இது பிஞ்சியாகவும் இருக்குது. குக் பண்ணால் நல்லா வரும். ஸோ இன்னும் 2-3 இருக்குது, அதையும் போய் எடுத்துடலாம். இதுதான் நமக்கு ஹார்வெஸ்ட் இன்னைக்கு. அந்த புதினாவோட இந்த வெஜிடபிள்ஸும் கிடச்சிது. இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். see you all in my next video.